ஹாய் ஹலோ வணக்கம். இது டூ பி டாக்ஸ் அண்ட் நான் உங்கள் டேனியல், அது பானு, ஹாய் அவர் ஃப்ரெண்ட்ஸ். லெவின். ஹாய். ஹாய் சொல்லிடுங்க அப்போ. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் எங்களுக்கு சொல்லப்போனால். ஏன்னா 2017 இதே நாளில் வந்து ஃபஸ்ட்டு இவங்களை வீட்டுக்கு போய் பொண்ணு பார்த்து பூ முடிச்ச நாள் இது. ஸோ இன்றைக்கி அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும். அதுபோக பையனையும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் கூட்டிகிட்டு போய். ஃபஸ்ட் டைம் ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறோம். ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா அந்த கோவிட்னால கோயிலுக்கு கூட போக முடியாமல் இருந்துச்சு. ஸோ கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கோம். அண்டு மருதமலை போக போகிறோம். ஏன்னா அது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான இடம். நாங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்து நாங்கள் அங்கே தான் போயிருக்கோம். ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான இடம் அது. ஸோ அதனால் மருதமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பிளான். ஸோ கிளம்ப போகிறோம். அண்டு ட்ரைவ் இங்கே சிட்டிக்குள்ளே இருக்கும்போது நாங்கள் இது பண்ண முடியாது, அதிகமாக வீடியோஸ் எடுக்க முடியாது. அடிவாரத்துக்கு போயிட்டு அங்கேருந்து வீடியோஸ் எடுக்கிறோம். கண்டிப்பாக பாருங்கள், ஓகேங்களா? அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாங்கள் போயிட்டு அங்கே vlog எடுத்து போடுறோம். பாய் பாய் சொல்லுங்க. பாய். எப்படியோ வெற்றிகரமாக அடிவாரம் வந்தாச்சு. இனிமேல் பயங்கர ரஷ், வண்டியில் வரவே முடியல, அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. தைப்பூசம் அப்படிங்கிறதுனால சரியான கூட்டம், செம்ம கூட்டம். தைப்பூசம் வரப்போகுது அப்படிங்கிறதுனால எல்லாம் மாலை போட்டு ஐயப்ப சாமிங்களும் அப்புறம் முருகனுக்கு மாலை போட்டவங்களும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே போகிறோம். அப்படியே போகும்போது அப்படியே முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்க பார்க்குறோம். மேலே எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்குறோம். வெயிட் பண்ணுங்கள். ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வரோம். இங்கே 2 வருஷமாக வரவே கிடையாது. நான் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பக்கமே வரவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரோம் இங்கே. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் பாப்பா ஃபஸ்ட் டைம் தூக்கிட்டு வரோம் இங்கே. அவர் இப்போ தூங்கிட்டு இருக்காரு. இவ்வளோ தூரத்தை நாங்கள் பாப்பாவை தூக்கிட்டு வந்தே கிடையாது, எங்கேயும் ட்ராவல் பண்ணதில்லை. இதான் ஃபஸ்ட்டு டைம் பாப்பாவை இங்கே தூக்கிட்டு வந்திருக்கோம். அவர் என்னை எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாருன்னு தெரில. அவர் இப்போ தூங்கிட்டு இருக்காரு. சண்டே இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. பட் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. கீழே சில வண்டியில் பிளாக் பண்ணிட்டாங்க. எப்படியும் நாங்கள் தப்பிச்சு மேலே வந்துட்டோம். ரெண்டு வருஷம் கழிச்சு வரதுனால இதுவே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது எங்களுக்கு. கிளைமேட் சூப்பராக இருக்குது. ரொம்ப வெயிலாக இருந்துச்சு நாங்கள் கிளம்பும் போது. பட் வந்து இப்போ கொஞ்சம் வெயில்லாம் கம்மியாயிடுச்சு. நல்லா இருக்குது, கிளைமேட் சூப்பராக இருக்குது. எங்களோட மேரேஜ்க்கு அப்புறம் இதுதான் வந்து 3rd டைம் நாங்கள் வரோம். ஃபஸ்ட் டைம் வந்து அண்ணா கூட வந்திருந்தோம். செகண்ட் டைம் வந்து தைப்பூசத்தப்பா வந்திருந்தோம். அப்பவும் பயங்கர ரஷ்ஷு. பட் மேலே போக முடியல, பாதியிலே பிளாக் பண்ணிட்டாங்க. அப்போ வர முடியல. அதுக்கப்புறம் இப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் தான் வந்திருக்கோம். மேலே எப்படி இருக்குன்னு தெரில, ரஷ் எல்லாம் பார்க்கலாம், போயிட்டு பார்க்கலாம், மேலே போயிட்டு பார்க்கலாம். ஸ்கூல் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்திருக்கிறோம். அப்போ வந்து நடந்து தான் ஏறுவோம், பைக்கெல்லாம் கிடையாது. அப்போ காந்திபுரத்தில் பஸ் ஏறி வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே ஜாலியாக நடந்து போவோம், பசங்க பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து. ஆனால் இப்போலாம் நடக்க முடியாது, வயசாகி போச்சுங்க. ஃபஸ்ட்லாம் நிறைய மங்கீஸ்லாம் இருக்கும் சைடில். இப்போ நிறைய கூட்டமாக இருக்கிறதுனால அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரில. காணோம், அது மங்கீஸே காணோம். ஃபைனலாக நாங்கள் ரீச் ஆகிட்டோம். பயங்கர ரஷ்ஷாக இருக்குது.
இங்கேருந்து நடந்து போகிறோம். ஃபோன் எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்காது, கோயிலுக்கு நல்ல கூட்டமாக வேறு இருக்குது. ஸோ கீழே வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கீழே வந்துட்டு கூப்பிட்றோம். ஓகேங்களா, பார்ப்போம். கோபுரத்தை பார்த்துக்கோங்க. போய் சாமி கும்பிட்டு வரோம். மேலே போயிட்டு வந்து சாமி கும்பிட்டு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே தலைவர் எந்திரிச்சிட்டாரு. அவர் ஏறவே எந்திரிச்சிட்டாரு. ஸோ நல்லபடியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல போனால் இன்றைக்கி இந்த நாளை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த டே எங்களால் மறக்கவே முடியாது. அண்டு இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வரப்போகிற வீடியோஸுக்கும் உங்களோட ஆதரவை கொடுங்க. லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரியே. அவரும் தேங்க்ஸ் சொல்கிறார் அப்படி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கிளம்புறோம், நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். வீட்டுக்கு போகும்போது எடுக்க முடியாது, ஃபுல்லாக டிராஃபிக் இருக்கும், அவரை வச்சுட்டு எடுக்க முடியாது வீடியோ. ஸோ நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ 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 ஸோ மச். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. அப்போ பாய் சொல்லிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அவர் இயற்கையை ரசிச்சிட்டு இருக்காரு. சரி, ஓகே பாய். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.